வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து கோல்டன் லைன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை வந்து லாஸ்ட் 1 இயராக அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த லைன்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம ஒரு ரிவ்யூவாக வந்து இந்த வீக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி 2024 அன்று வரைக்கும் எப்படி அது வேலை செஞ்சுருக்கு, எப்படி நமக்கு ட்ரேடை கொடுத்துருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 9ஆம் தேதி மண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் ஆக்டிவேஷன் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் என்ட்ரிலேருந்து ஒரு 77 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்பாட் ஷார்ட்டில் மட்டும்தான் நம்ம இதை ஸ்ட்ராட்டஜியை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம். இப்போ ஸ்பாட் ஷார்ட்டில் வந்து 77 பாயிண்ட் கொடுத்துருக்குனாக்கா நம்ம ப்ரீமியமில் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். இது ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி 10ஆம் தேதி பார்ப்போம். 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி கொடுத்துருக்கு. காலையில் பை சைடு வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்து அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அகெயின் 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். காலையிலேயே வந்து நமக்கு பை சைடு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஸ்பாட் ஷார்ட்டில். ஸ்பாட் ஷார்ட்டில் 40 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் வந்து உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மணி மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதே மாதிரி எஸ்எல்னால் எவ்வளோ பாயிண்ட்ஸு போகும், எஸ்எல் வந்து எந்த இடத்துல விற்கணும் அப்படின்றத வந்து நம்ம கிளியராக வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். 12ஆம் தேதியும் அதே போல் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ஆயிருக்கு. அதாவது இங்கே 46.7 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பாட்டில் தான். ஸ்பாட்டில் 46 பாயிண்ட்ஸ்ன்னும் போது நமக்கு வந்து ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும் எஸ்எல். இப்போ அதில் 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அடிச்சிருந்ததுனா கூட நமக்கு அடுத்த ட்ரேட்லேயே வந்து அதை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்லேயே முடிச்சிருப்போம் நம்ம. அப்படி இல்லாட்டி அன்றைக்கி நம்ம அந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் 2 ட்ரேடு கிடச்சிருக்கு. இப்போ காலையில் வந்து செல் சைடு வந்து நமக்கு ஆக்டிவேஷன் கொடுத்து செல் சைடு வந்து 200 பாயிண்ட்ஸுக்கு ஸ்பாட்டு மூவ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டாக நமக்கு அப்படியே 200 ருபீஸ் வரைக்கும் அது போயிருக்கும். நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கேட்ச் பண்ணுவோம். அதே போல் மதியம் ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. மதியமும் பார்த்தீங்கன்னாக்கா 200 பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடேக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யாருக்காச்சும் ஏதாவது தகவல் வேணும்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம செபி ரிஜிஸ்டர்டு ட்ரேடர் கிடையாது. இதோடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுடைய உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ்.